Triple kill. இந்த டிவிய பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு விளையாடுறதுக்கு ஃப்ரெண்டே இல்ல. யார் இது இந்த நேரத்துல வந்திருக்கிறது? அட, கதவு போட்டு ரொம்ப தட்டாதீங்க, இருங்க வரேன். ஆமா, யார் நீ? நான் தான் பேய். நீதான் பேயா? நான் டாலிஸ். ஏன் வெளியே நின்றுட்டு இருக்க? உள்ளவா. என் ஃப்ரெண்ட் அங்கேயே நின்றுட்டு இருக்க, உட்காரு. யார் இது வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்க? அம்மா, இவங்க பேரு பேய். பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. டேய், இது பேய்னா இது நம்ம எல்லாரையும் சாப்பிடுறோம்டா. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க, இல்லன்னா உங்க எல்லாரையும் நான் சாப்பிடுவேன். பேயே, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் உனக்கு சாப்பிட எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் தள்ளுங்கம்மா, வழியில நிக்காதீங்கம்மா. சீக்கிரமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா தள்ளுங்கம்மா, சொல்ல சொல்ல வழியிலே நிக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுல. இந்தாங்க ஸ்ட்ராபெரி, சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஏய் டாலி, இது ரொம்ப மோசமான பேயா இருக்கும் போல இருக்குதுடா. அம்மா, அது ஒன்னும் மோசமான பேய் இல்லம்மா, அது என் ஃப்ரெண்டு. என்னடா சொல்ற? அது உன் ஃப்ரெண்டா? ஆமாமா, இந்த பேய் தான் என் ஃப்ரெண்டு. பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்குன்னு. சீக்கிரம், எனக்கு இன்னும் பசிக்குது, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. ஏய் பேயே, உனக்கு பசிக்குதா? ஐயோ, எங்க வீட்டுல வர சாப்பிடறதுக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை வெளியே கூட்டு போய் தாத்தா கடையில உனக்கு நான் நிறைய வாங்கி தரேன். தாத்தா கடையிலயா? சரி வா போலாம். அம்மா, நானும் என் ஃப்ரெண்டும் போய் தாத்தா கடையில சாப்பிட்டு வரோம். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன டாலி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் உங்க தாத்தா கடை வரல? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா போயிடலாம். அட, இதான் நம்ம தாத்தா கடை. தாத்தா. ஏய் டாலிஸ், மறுபடியும் வந்துட்டியா நீ கடைக்கு? தாத்தா, இங்க பாருங்க என் கூட யார் வந்திருக்கான்னு. ஏய் டாலிஸ், டாலிஸ், ஒழுங்கா அந்த பேய் இங்க இருந்து கூட்டு போயிடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. கூட்டு போயிடு. தாத்தா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இது ரொம்ப நல்ல பேய். நீங்க வேணா இதுக்கு சாப்பிடறதுக்கு சாக்லேட், பிஸ்கெட், குர்குரே இதெல்லாமே கொடுத்து பாருங்க, இது உங்களை ஒன்னும் பண்ணாது. பேய்டா பேய், எனக்கு ரொம்ப பசிக்குது. தாத்தா, எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. தாத்தா, இங்க பாத்தீங்களா, இந்த பேய் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதையா தாத்தா எனக்கு அதான் சாப்பிடுறாங்கன்னு கேக்குது. சீக்கிரம் இதுக்கு அதான் சாப்பிடுறாங்க. சீக்கிரம், எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க, இல்லன்னா உங்க எல்லாரையும் நான் சாப்பிடுவேன். ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நீ இரு, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட தரேன். இந்த பழம் சாப்பிடு. இந்தா சாப்பிடு. எனக்கு இன்னும் பசிக்குது. இன்னும் எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடு. இந்த பழமும் சாப்பிடு. இந்தா சாப்பிடு. இன்னும் எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடு. இந்த பர்கரும் சாப்பிடு. இந்தா பர்கர் சாப்பிடு. கொடு. இன்னும் எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடு. இந்த சாக்லேட்டும் சாப்பிடு. சாக்லேட் இந்தா சாப்பிடு. டாலிஸ், இந்த பேய் என்னடா கடையில இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுச்சு. அண்ணாச்சி, எங்க தோட்டத்துல விளைஞ்சது இது, இதை வித்து தரீங்களா? ஐயோ, நேரங்காலம் தெரியாத நீங்க ஏமா இப்ப கடைக்கு வந்தீங்க? ஏன், என்னாச்சு? எனக்கு பசிக்குது, சாப்பிடறதுக்கு அந்த பழத்தை கொடுங்க. நான் தர மாட்டேன். அண்ணாச்சி, யார் இது?
அது பேய். என்னது பேயா? நம்ம ஊர்ல எப்படி பேய் வந்தது? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அந்த பழத்தை என்கிட்ட கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இல்லனா உங்க எல்லாரையும் நான் சாப்பிட்டுருவேன். ஐயோ சாப்பிடுறியா? இந்தா. அந்த பழத்தை சீக்கிரமா என்கிட்ட கொடு, நான் சாப்பிட போறேன். இந்தா சாப்பிடு. பேயே, எனக்கும் ரொம்ப பசிக்குது, எனக்கும் 2 பழம் தாயேன். நான் யாருக்கும் சாப்பாடு ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வா தாத்தா, இந்த பேய் முதல்ல எங்க வீட்டுல தான் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. ஹேக்கர்மேன், ஹல்க்மேன், ஹேக்கர்மேன், ஐ அம் சூப்பர்மேன். டேய் ஷாமே, இன்னைக்கு வேற ரொம்ப குளிர்துடா. இந்த குளிர்ல வேற நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம். ஆமாக்கா. ஹல்க்மேன், ஹேக்கர்மேன், ஐ அம் சூப்பர்மேன். டை டை. அக்கா, அங்க பாருக்கா, டாலிஷ் அந்த மாஸ்க போட்டு எப்படி ஜாலியா விளையாடிட்டு இருக்கானே. ஆமாடா ஷாமே, நம்ம இந்த குளிர்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். அவங்க உட்காந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். நம்ம வேணா ஒண்ணு செய்யலாம், அவனையும் சேர்த்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரிக்கா, செம்ம ஜாலியா இருக்கும். ஏ டாலிஷ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா நம்ம ஸ்கூலுக்கு போலாம். ஸ்கூலா? ஆஹா, நான் வர மாட்டேன். ஒழுங்கா எங்க கூட ஸ்கூலுக்கு வா, அப்பதான் குளிர்ல ஸ்கூலுக்கு போறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். ஏய் வாடா. ஏய் எழுந்துடா, எழுந்துடா. ஏய் எழுந்துடா. ஏய் ஷாம், டாலிஷை கூட்டிட்டு எங்க போற? அம்மா, இவனை கூட்டிட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன். சோம்பேறி பையல, அவனை விடுறா. இன்னைக்கு நியூ இயர் லீவுடா. ஹை, நியூ இயரா? அப்படின்னா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஹை, ஜாலி ஜாலி. ஹை, இது நியூ இயர், அப்ப நானும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஜாலி ஜாலி. ஸ்கூலுக்கு போலியா? அப்பனா கடைக்கு போயிட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, அப்ப நாங்க கடைக்கு போய் கேக் வாங்கிட்டு வந்துடுறோம். அக்கா, நம்ம நல்லா பெரிய பெரிய பலூனா வாங்கிக்கலாம். சரிடா, பெரிய பலூனா வாங்கி அதுல டாலிஷ கட்டி ஆகாயத்துல பறக்க விட்டுறலாம். சரிக்கா. அங்கிள், அந்த கேக்க கொடுங்க. தான் தரக்கா. அப்படியே உங்க கடையில பெரிய பலூன் இருந்தா அதையும் கொடுங்க. இந்தப்பா, நீ கேட்ட மாதிரி பெரிய பலூன். அங்கிள், இதை விட பெரிய பலூன் இருக்கா உங்க கடையில? இதோட பெரிய பலூன் எங்க கடையில இல்லம்மா. இதை விட பெரிய பலூன் எதுக்குறா சாமி? இதுவே போதும். இதை வச்சே டாலிஷ ஆகாயத்துல பறக்க விட்டுறலாம். சரி, நம்ம கிளம்பலாம். சரி, இந்தாங்க அங்கிள். அம்மா, நாங்க கேக்கு பலூன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கி வந்துட்டீங்களா? சரி, ரூம்ல எடுத்துட்டு போய் வைங்க. சரிம்மா. சரி, நீங்க இருங்க, நான் போய் பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வரேன். இந்த பலூனை டாலிஷ் கிட்ட கொடுத்து ஊத வைப்போம். இது ஊதி ஊதி பெருசாக்கி அப்படியே ஆகாயத்துல பறந்துடுவான். சரி சரி, கொடு. இந்த டாலிஷ், இந்த பலூனை ஊது. ஹை, நான் பலூன் ஊத போறேன். ஊது ஊது, இன்னும் நல்லா பெருசா ஊது. ஊது ஊது, இன்னும் நல்லா பெருசா ஊது. ஊது ஊது, இன்னும் நல்லா பெருசா ஊது. டாலிஷ் எதுக்கு அழுகுறான்? சோம்பேறி பசங்களே, நியூ இயர் அதுமா அவனை அழ வைக்கிறீங்களா? அம்மா, நாங்க எதுவுமே பண்ணல. டாலிஷ் அந்த பலூனை ஊத்திட்டே இருந்தா பாருங்க, அது பெருசாகி வெடிச்சிருச்சு. அதனாலதான் அழுகுறான். நாங்க எதுவுமே பண்ணல. ஏண்டா, சின்ன பையனை போய் வேலை வாங்குவீங்களா? 2 பேரும் போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுங்க, போங்க. இதோ போறோம். Sorry, as DJ. அட பரவாயில்லையே, ரூம் எல்லாம் சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிட்டீங்க. ப்ளீஸ் வா, கேக் கட் பண்ணு. ஹாப்பி நியூ இயர். ப்ளீஸ், உனக்கு ஒரு gift வாங்கி இருக்கேன், அங்க பாரு. ஐயோ, இவ்வளவு பெரிய பைக்கா? நான் ஜாலியா பைக் ஓட்டுவேன். ஷாமே, அங்க பாத்தியாடா அம்மா உனக்கு எவ்வளவு பெரிய பைக் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு? பாருக்கா, இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு குட்டி குட்டி பொருளா வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு எவ்வளவு பெரிய பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, உங்களுக்கு எல்லாம் சாப்பிடுறதுக்கு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி பாக்கா, நம்ம டாலிஷ வானத்துல பறக்க விடலாம். அதுக்கப்புறம் அந்த பைக்ல நம்ம 2 பேர் மட்டுமே விளையாடலாம்.
டேய் சாமி, இதாண்டா நல்ல சமயம். அம்மா நம்மளுக்காக சாப்பாடு ரெடி பண்ண போயிட்டாங்க. நம்ம டாலிஷ வெளியே கூட்டிட்டு போய் ஆகாயத்துல பறக்க விட்டுறலாம். சரிக்கா. டேய் டாலிஷ், வரியா? நம்ம தோட்டத்துக்கு போய் பலூன் விட்டு விளையாடலாம். சரிக்கா. அக்கா, நல்ல சமயமா பார்த்து நான் ஆகாயத்துல பறக்க வச்சிடலாம். ஓ, என்னையும் ஆகாயத்துல பறக்க விட பாக்குறீங்களா? இருங்க, உங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். வாங்க போலாம். டாலிஷ், இந்த பலூன் எப்படி? ஓ, எனக்கே பிளான் பண்றியா? இரு அக்கா, இந்த பலூன் புடி. ஐயோ, நான் ஆகாயத்துல பறக்குறேன். என்னை யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை யாராவது காப்பாத்துங்க. அட, சீப் எப்படி மேல போனா? டாலிஷ் இங்க இருக்கா? உன்ன நம்பர் முட்டா பொண்ணு மேல பறக்குறா பாரு. என்ன என்கிட்ட உங்க வேலையை காமிக்கலான்னு பாத்தீங்களா? உங்க வேலைன்னா என்கிட்ட ஆகாது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏம்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம், முட்டில கொட்டாங்க. ஏன் பசங்களா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. அண்ணே, எனக்கு இந்த போகடி மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. ஆமாடா தம்பி, எனக்கும் சுத்தமா பிடிக்கல. அண்ணே, இதுக்கு பசிக்குதா? நான் போய் மிளகா பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வரேனே. சரிடா தம்பி, போ. இந்தா சாப்பிடு. ஆஹா, இவ்வளவு சீக்கிரம் எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களே. பாரம், ஐயோ, மாமி பாரம். ஏ பசங்களா, நான் பசிக்குதுன்னு கேட்டா எனக்கு மிளகா பஜ்ஜியா கொடுக்குறீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். தண்ணி. இது பசங்களா, நான் பசிக்குதுன்னு கேட்டா எனக்கு மிளகா பஜ்ஜியா கொடுத்தீங்க. இப்போ உங்களை நான் என்ன செய்யறேன் பாரு. டேய் தம்பி, அந்த மோகினி பிசாசு அது மந்திர சக்தியால நம்மள காட்டு மிருகமா மாத்திடுச்சுடா. ஆமாண்ணே, வா நம்ம போய் அதை சாப்பிடலாம். வா போலாம். ஐயோ, இது என்ன நம்ம பண்ணது நம்மளுக்கே திருப்பி அடிக்குது. எஸ்கேப் ஓடு. எங்க போற மோகினி? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு சாப்பிட போறோம். ஐயோ, என்ன விட்டுருங்க. இந்த வேலை பசங்க வர மாட்டேன். விட்டுருங்க. இந்தா நீ புடி. இந்தா நீ புடி. ஏய், அட என்னண்ணே, வேலை பயங்கரமா இடி இருக்குது. என்னண்ணே இப்படி இடி இருக்குது? பயங்கரமான மழை வரும் போல. வா நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். என்ன தம்பி, பயங்கரமா ஏதோ சத்தம் கேக்குது. ஏய், என்னடா இது? மழை எப்படி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு? என்னடா கொலை எப்படி பொங்குது? பாவா டாலிஷ், இங்க இருந்து ஓடிடலாம். சரி. டாலிஷ், ஓடாதீங்க, கொஞ்சம் நில்லுங்க. இந்த குளத்துல பயங்கரமா பூகம்பம் ஏற்பட்டிருக்கு. எங்களால இங்க தங்க முடியல. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும், ப்ளீஸ். அப்படியா? சரி, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மழை நிக்கிற வரைக்கும் எங்க வீட்ல இருங்க. ரொம்ப தேங்க்யூ டாலிஷ். ஏய் ஆமா, சீக்கிரம் நட. இப்பதான் ஆமா மாதிரி நடப்பேன். அட, இந்த கார்டன்ல விளையாட வந்தது தப்பா போச்சு. இந்த மழைக்கு எங்க போறதுன்னு தெரியல. அவங்க சாம்டாலிஷ் போறாங்க, அவங்க கூப்பிடுவோம். சாம்டாலிஷ், அட எலிஃபண்ட், நீயும் இங்க தான் இருக்கியா? வா நீ எங்க கூட எங்க வீட்டுக்கு வா. சாம்டாலிஷ், இந்த மழையில நான் எங்க போறதுன்னு தெரியாத தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்டீங்க. இந்த உதவி நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். வெளியில ரொம்ப மழை பெய்யுது. இந்த பசங்க எங்க போனானுங்க? இன்னும் காணுமே. ஏய், என்ன இப்படி நனைஞ்சு வந்து நிக்கிறீங்க? அம்மா, வெளிய பயங்கர மழைமா. நாங்க எல்லாரும் நனைஞ்சிட்டோம். எல்லாருமா? அது யாரு எல்லாரும்? நீங்க ரெண்டு பேர் தானே? நாங்க மட்டும் இல்லம்மா, கார்டன்ல விளையாடும் போது எங்க ஃப்ரெண்ட்ஸும் நனைஞ்சிட்டாங்க. அவங்களே நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்படியா? வெளியே வா நிக்கிறாங்க அவங்க. உள்ள கூப்பிடுப்பா. அதோ கூப்பிடுறேம்மா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உள்ள வாங்க. ஏய், என்ன யானை உள்ள வருது? அம்மா, யானை மட்டும் இல்லம்மா, இன்னும் ரெண்டு பேரும் வராங்க. அவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
என்னது இன்னும் 2 பேரா? யாரு? ஹலோ ஆண்டி, நாங்க தான் ஆண்டி சாம் டாலிஷ் ஃப்ரெண்டு. ஏண்டா ஆமா முதல்ல யானை இதுதான் உங்க ஃப்ரெண்ட்ஸா? அம்மா இவங்க இருந்தாம எங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பாவமா மலையை நடந்துட்டு இருந்தாங்க, அதனால தான் கூட்டிட்டு வந்துட்டோம். அம்மா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, அதான் சாப்பிட கொடுங்கம்மா எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரி சரி, நான் போய் ஏதாவது சாப்பிட்டு எடுத்துட்டு வரேன். இவங்களை எல்லாம் உட்கார வைங்க, சரியா? ஐயோ எலிஃபண்ட் என்னாச்சு? ஏய் எலிஃபென்ட்டுக்கு என்னாச்சு? சாந்தாலிஷ், வெளியில மழையில நனைஞ்சு எனக்கு சளி பிடிச்சிருக்கா. என்னால முடியல, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. அம்மா எலிஃபண்ட்டுக்கு சளி பிடிச்சிருச்சுமா, இப்போ என்னம்மா பண்றது? ஏய் என்ன பண்றதுன்னு என்ன கேக்குற? உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வைடா. ஒரு ஊசி பட்டா சரியா போயிடும். அம்மா உடனே கால் பண்றேன். ஹலோ டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நீங்க சீக்கிரம் வரீங்களா? சரி. அம்மா டாக்டர் சீக்கிரமா வராங்களா? சரி சரி, அதுக்குள்ள இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது நான் எடுத்துட்டு வரேன். டேய் டாலி, டாக்டர் வந்துட்டாங்க போல இருக்குடா. டாக்டர் கதவு திறந்தா இருக்கு, நீங்க உள்ள வாங்க. நான் டாக்டர் வந்திருக்கேன். யாருக்கு என்னாச்சு? டாக்டர் இதான் என் ஃப்ரெண்ட் எலிஃபண்ட், இவருக்கு தான் சளி பிடிச்சிருக்கு. ஐயோ இவருக்கு என்னாச்சு? பேஞ்ச மழையில இவருக்கு நல்லா நனைஞ்சிட்டாரு, அதனால இவருக்கு சளி பிடிச்சிருச்சு. நீங்க தான் ஏதாவது ஊசி போட்டு இவரை காப்பாத்தணும். அச்சோ பயங்கரமா நினைச்சிட்டாரு போல இருக்கு. இந்த யானை ஊசி போட்டாதான் இவருக்கு கரெக்டா இருக்கும். ஐயோ ஊசிதான் வேணாம், எனக்கு மட்டும் மாத்திரை கொடுங்க போதும். இல்ல எலிஃபண்ட், நீ மழையில பயங்கரமா நனைஞ்சிருக்க, ஒரு ஊசி போட்டாதான் சரியாகும். இந்த ஊசி போட்டுக்கோ, ஒண்ணும் வலிக்காது. நானே எலிஃபென்ட், எனக்கு யானை ஊசியா? யாருக்கிட்ட? டாக்டரே இப்படி மறந்துட்டாங்க.